எல்லா மெட்டல் பீசஸும் ரோட்டில் கொட்டிடுச்சு. போகிறதுக்கு வழி இல்லை. எல்லா வண்டிகளும் அப்படியே நின்றுடுச்சு. நான் தான் வந்து முன்னாடி இருக்கேன். அந்த லாரிக்கு பின்னாடி நான் தான் இருக்கேன். வேறு யாருமே கிடையாது. நான் தான் அந்த லாரிக்கு பின்னாடி இருக்கேன். உள்ளே போயிட்டு சரி என்னாச்சு பார்க்கலாம், ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் மைண்டில் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம், இன்கேஸ் அவங்க டெத் ஆகிட்டு இருந்தாங்கன்னா அந்த டிரைவர் டெத் ஆகிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்றது ஃபஸ்ட்டு. இது வந்து 4 மணிக்கு நடக்குது. காலையில் 4 மணிக்கு என் ஒய்ஃபை வந்து காட்பாடி ரயில்வே ஸ்டேஷனில் விட்டுட்டு நான் வரும்போது நடக்குது. மார்னிங் 4 o'clock. செகண்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, சரி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எது இருந்தாலும் மேனேஜ் பண்ணிக்கலான்னு போயிட்டேன். பார்த்தா காட் கிரேஸ், அவர் வந்து லாரியிலேருந்து உள்ளேயே எந்திரிச்சு நிற்கிறாரு. கண்ணாடியை நான் தான் ஃபஸ்ட்டு உடஞ்சிடுச்சு, கண்ணாடி உடஞ்சிச்சு. ஆனால் மேலே பீசஸ்லாம் இருந்துச்சு. நான் வந்து கொஞ்சம் கையாலே எடுத்து விட்டேன். அந்த பீசஸ்லாம் கீழே விழுந்துடுச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்து வெளியே வர சொன்னால் வெளியே வந்துட்டார். அதுக்கப்புறம் சடனாக நான் பார்த்தது என்னன்னா, அந்த இடத்துல வந்து வண்டி ஆன்லேயே தான் இருந்துச்சு. ஸோ வண்டி ஆனில் இருந்துச்சுன்னா என்ன